47 லட்ச ரூபாய்க்கு 2 கார் நிறுத்துற மாதிரியான பார்க்கிங் ஸ்பேஸோட 2 பெட்ரூம் வச்சு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் தனி வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க. சுற்றியும் பாருங்கள், நிறைய வீடு இருக்கக்கூடிய இந்த லொக்கேஷனில் இந்த வீட்டை வந்து கட்டி விற்பனைக்காக ரெடியாக வச்சிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாய்க்குபாளையம், வீரபாண்டி, அதுக்கப்புறம் கோட்டை பிரிவு, மத்தம்பாளையம் லொக்கேஷன் எல்லாம் வீடு பார்க்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் சென்டராக சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இந்த தனி வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குது. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து வீட்டை கட்டியிருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்க, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க், ஜியோமெட்ரிக் பேட்டர்னு, ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து காம்பவுண்ட் வால்ல இருந்து ஆரம்பிச்சு வீட்டோட படிக்கட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ், வீட்டோட ஃப்ரண்ட் சைடு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா டிசைன் ஒர்க்ஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் வந்து அழகான கலர் காம்பினேஷன்லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கலர் காம்பினேஷனுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டபுள் டைப் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து ஒரு 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் 2 காரை நீங்கள் உள்ளே கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கு வசதியாக ஃபோல்டபுள் டைப்பில் வந்து கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பார்க்கிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 14x17ங்க. நீங்கள் ஹேட்ச்பேக் கார் நிறுத்துறீங்க அப்படின்னா 2 கார் நிறுத்தலாம், இல்லை ஒரு செடான் கார் நிறுத்தலாம். இந்த 14x17ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரு அடி இல்லாமல் சொல்கிறேன், அப்போ 18x14 அந்த மாதிரி வரும். இதே பார்க்கிங் ஸ்பேஸில் ஜனமோலில் இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான அந்த போர்வெல் வாட்டர் சம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்கு ஃபுல்லாமே 2x4ங்கிற அளவில் கிளாஸியான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் வந்து நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. ரைட் சைடில் வந்து யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. வாஷிங் மிஷின் வச்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அதை நான் வந்து அப்புறம் காமிக்கிறேன். வீட்டுக்குள்ளே போயிடலாம். வீட்டோட மெயின் டோர் வடக்கு பார்த்த மாதிரி தேக்கு மரத்தில் இருக்குது. கிளாஸியான ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் டோர் டைப்பில் இருக்குது. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான டிசைனர் கிளாஸ் வந்து பொருத்திருக்கிறாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படி வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 16x16ங்கிற அளவில் அமைச்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியாங்க. 2x4ங்கிற அளவில் ஹை கிளாஸான வெட்டிஃபை டைல்ஸாக வீடு ஃபுல்லாக லே பண்ணியிருக்கிறாங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வாலுக்கலாம், சீலிங்க்கு வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்கில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பாரிஸில் அழகான டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. கார்னர்ஸ்க்கும் பண்ணியிருக்காங்க. சென்டர்லையும் கலர்ஃபுல்லாக அழகான டிசைன் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு 2 இடத்துல ஜன்னல்களும் இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட்டும் பொறுத்திருக்காங்க. டிவி நைட்டை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி டிவி நைட்டுக்கு வந்து எல்லோ கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து சிவில் லுக்லேயே ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டிவி நைட்டு. நீங்கள் வேணும்னா உட்டன் ஒர்க்கில் இன்டி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். மேலே வந்து அங்கே ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே லிவிங் ஏரியாவோட தெற்க பக்கம் வரீங்கன்னா இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் இருக்குது. உள்ளே என்டர் ஆகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ்லையும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டர் பாரிஸில் அழகான டிசைன் ஒர்க்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பார்க்குற இந்த டைனிங் கம் கிச்சன் பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி அக்னி மூலையிலும் கொடுத்துருக்காங்க. 8x16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சனுக்கான ஸ்பேஸ், பின்னாடி வந்து டைனிங்கான ஸ்பேஸ் இருக்குது. கிச்சனுக்கான ஸ்பேஸுக்கும் சரி, டைனிங்கான ஸ்பேஸுக்கும் சரி, வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான டைல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சர்விங் ஸ்பேஸோட வந்து யூ ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிரானைட் ஒர்க்கில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் வந்து பொறுத்திருக்காங்க. ஸ்டோரேஜுக்கு வந்து கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் வந்து கடப்பாக்கல்ல ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த டைனிங் ஸ்பேஸில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. கிரானைட்டில் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம டோர் போட்டு அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா லிவிங் ஏரியாவோட மேற்கு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் பேசேஜ் இருக்குது. பேசேஜோட லெஃப்ட் ரைட் 2 சைடுமே பெட்ரூம் இருக்குது. முதல்ல ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமை பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். பெட்ரூமோட டோருக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிசைனில் இருக்கிற மாதிரியான ரெடிமேட் டோர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10x16ங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூமில் வழக்கம் போல் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 இடத்துல ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. வித் சேஃப்டி கிரில்லோட கொடுத்துருக்காங்க. ஸ்லைடிங் டைப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஜன்னல்கள். ஸ்டோரேஜுக்கு வந்து நமக்கு இந்த இடத்துல கடப்பாக்கல்ல வால் ஷெல்ஃப் இருக்குது. அது போக பெரிய ஆர்சிசி லாஃப்ட் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு வந்து 10x16ங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த பெட்ரூமில் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசியில் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x7ங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ண போகிறாங்க. டைல் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாக வந்து கிளாஸான செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சானிட்டரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லேயே பார்க்குற இந்த 2வது பெட்ரூமோட அளவு வந்து 8x10ங்க. இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூம். கிட்ஸ் பெட்ரூம்லேயும் வென்டிலேஷனுக்கான ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ்க்கான ஸ்பேஸ் எல்லாம் இருக்குது. இது இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. இது வந்து ஒரு காம்பாக்டான டாய்லெட் கம் பாத்ரூம் 3x6ங்கிற அளவில். இதையும் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ண போகிறாங்க. இங்கேயும் ஃப்ளோரிங்கும் வாலுக்கும் டெய்ல் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து நான் வந்து வீட்டுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்ல, அதை நான் காமிக்கிறேன். அந்த டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் சைடு அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த செட்பேக் ஸ்பேஸில் தான் இருக்குது. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸுக்கு செட்பேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு வீட்டில் என்னென்னலாம் நம்ம எதிர்பார்ப்போமோ எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும்.
இதோட அளவும் பார்த்தீங்கன்னா 3x6 தாங்க. இது வந்து இந்தியன் ஸ்டைலில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம். வீட்டில் 2 கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. 16 லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. 8x16 அளவில் டைனிங் கம் கிச்சன் கொடுத்துருக்காங்க. ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, ஒரு கிட்ஸ் பெட்ரூம் இருக்குது. ரெண்டுமே அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட இருக்குது. அது போக இந்த இடத்துல ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் பார்த்தோம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வசதிகளோடையும் கட்டின ஒரு 2 BHK வீடு. டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸோட ஹேண்ட் ரெயிலாம் பார்த்தீங்கன்னா MS ஸ்டீலில் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே டெரக்கோட்டா பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம எலிவேஷனில் பார்த்தோம்ல அந்த டெக்ஸ்சர் ஒர்க்லாம் இங்கேருந்து நீங்கள் க்ளோஸ்லேயே பார்த்துக்கலாம். ஸ்டென்சில் டிசைன் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காங்க. டெரஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் இங்கேயும் இருக்குங்க. இங்கேயும் நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடையெல்லாம் இருக்குது. துணி காயப்படுறதுக்கான ஆங்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது போக 2 பெரிய வாட்டர் டேங்க்கும் வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த இந்த வீடு பார்த்திங்கன்னா சுற்றியும் நீங்களே பாருங்கள், நிறைய வீடு இருக்கக்கூடிய ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை வாங்கி குடி வரீங்கன்னா சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அக்கம் பக்கத்தில் நிறைய வீடு இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது, EB இருக்குது. முன்னாடி மெயின் ரோட்லேருந்து வர வழியில் ஃபுல்லாமே வீடு இருக்குது. அப்போக நமக்கு பக்கத்துலேயே கடையெல்லாம் இருக்குது. நல்ல ஒரு லொக்கேஷன். இந்த வீட்டை லேண்டோட சேர்த்து நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 47 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷனும் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் சாந்திமேடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை பற்றின ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா கீழே எங்களோட டீமோட நம்பர் வந்து கொடுத்துருப்போம். கால் பண்ணுங்கள், டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள்.